சிவரியா இன்னும் வரவே இல்ல. அப்பவே வரேன்னு சொன்னாரு. ஃபோன் பண்ணலாமா? வேண்டாம், ஃபோன் பண்ணா 10 வாட்டி ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லி என்னதான் திட்டுவாரு. ஆமா, சொன்ன டைமுக்கு வரணும்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. லவ் பண்ணும் போதும் சரி, எப்பவும் சரி, எப்பவுமே என்ன ஏமாத்துறத ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க வாங்க, உங்களுக்கு 4 அடி சேர்த்து தரேன். அனு அனு, அம்மா இங்க இருக்கேன் ஹால்ல. ஏமா அனு, கல்யாணத்துக்கு முன்னாடிதான் ஒரு வேலையும் தொடறது இல்ல. இப்பமாச்சும் கொஞ்சமாச்சும் அம்மாக்கு உதவி செய்யலாம்ல. இங்க வந்து போனையே பாத்துக்கிட்டு இருக்கிறா. காலையில வச்சு அந்த போனை தான் எடுக்க. இங்கே அப்படி இருந்தா மாமியார் வீட்டுல போயிட்டு எப்படி இருப்பேன்னு எனக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ஐயோ அம்மா, எனக்கு கல்யாணம் ஆயிட்டு நான் மாமியார் வீட்டுல தான் இருந்தேன். இப்பதான் கொஞ்ச நாள் இங்க வந்து இருக்கேன். நீ மறுபடியும் ஆரம்பிக்காத பழைய மாதிரி. நான் ஒன்னும் கல்யாணம் ஆகாம இங்கே இல்ல. சும்மா மாமியார் வீட்டுல எப்படி இருப்பேன் அது இருப்பேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் நல்லா தான் இருப்பேன். என்ன உனக்கு பிரச்சனை இப்போ? என்ன பிரச்சனையா? நல்லா தான் ஆளை பாரு. மாமியார் வீட்டுல இருந்து வராங்கன்னு சொன்னா மட்டும் போதாது, கூட மாட வந்து உதவி செய்யணும். உன் புருஷனுக்கு என்ன பிடிக்கும், மாமியாருக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னாதானே செய்ய முடியும். இங்க நீயே குத்துக்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி செய்ய நானே? சொல்லுமா. அம்மா, அவங்க சாப்பிடறதுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நீதான் வம்படியா வேணும்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க. அவங்க வந்த உடனே கிளம்பிடுவாங்க எப்படியும். என்ன இவ்வளவு நேரம் திட்டிக்கிட்டு தானே இருந்த, இப்ப திடீர்னு கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, உன் மாமியாரும் புருஷனும் வரதா சொன்னேன். ஆனா என்ன விஷயத்துக்குன்னு சொல்லவே இல்லையே. அனு, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வராங்களா? ஏன் கூட்டிட்டு போக கூடாதா? இங்கேதான் இருக்கணுமா? கூட்டிட்டு போறதுக்கு தான் வராங்களோ? ஏமா கேக்குறேன்? இல்லடி, ஒரு வாரமா இங்க நீ இருந்துட்டியா, அதான் உன் கூட இருந்து அப்படியே பழகிட்டு எனக்கு மறுபடியும் இங்க இருந்து போறேன்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி இருக்கு. யாரும் எதுவும் இல்ல. அம்மா, ஃபீல் பண்றியா தனியா இருக்கேன்னு சொல்லி? நான் வேணா இங்கே இருக்கேன்னு சொல்லிடுவா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் கேட்டேன். சரியா அனு? அப்போ நீ கிளம்புற மாதிரி இருந்தா என்ன சொல்லி சொன்னாங்க? இதெல்லாம் சொல்லு. சின்னம்மா வளர்ந்துட்டு இருக்கே, கிளம்புறியா இல்லையா, கிளம்புற மாதிரியா? சின்ன கேட்கணும் கேளு. இல்லடி, மாப்பிள்ளையும் நீயும் மறு வீட்டுக்கு வரும்போது கூட இங்க வந்து இல்லாம போயிட்டீங்க. ஒரு 2 நாள் இங்க நீ இருக்கீங்களா 2 பேரும்? எனக்கும் ஆசையா இருக்கும்ல, மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டி வச்சு விருந்து வைக்கணும்னு சொல்லிட்டு. கல்யாணம் ஆகி மறு வீட்டுக்கு வந்தீங்க, உடனே இங்க இருந்து கிளம்பிட்டீங்க. அதுவும் இல்லாம அதுக்கப்புறம் மாசமாயிட்டா, இங்க வரவும் செய்யல. இப்போ இந்த நேரத்துலதான் வந்திருக்கா, அதான் கேக்கேன். அவங்க இங்க வர்றது முத்துமணிக்கும் பிரியாக்கும் வளகாப்பு எங்க வீட்டுல வச்சு பண்றதா சொல்லிட்டு இருந்தார்ல, அதை சொல்லிட்டு அப்படி கூட்டிட்டு போறதா சொன்னாரு. தெரியலையம்மா. சரி, நான் வேணா அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன். சரியா? அவர் வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லு, நான் அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன். சரி அனு, சாப்பாடுலாம் எல்லாமே ரெடி ஆயிட்டு. அதுக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா நீ சாப்பாடுலாம் எடுத்து கொடு. சரியா? நீ எங்க போற இப்போ? சரி, நான் போயிட்டு ராணி அத்தையும் அப்புறமா இது லட்சுமி அத்தையும் கூட்டிட்டு வரேன். ஐயோ, அவங்களாம் வேண்டாமா, ஏற்கனவே பிரச்சனை ஆயிதான் அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். மறுபடியும் பிரச்சனையாக போகுது. பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ராணி அத்தையை கூப்பிட போறேன். புரியல? எடி, நானும் மாமியாரும் சண்டை போட்டு தான் அங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன். எனக்கும் ஒரு மாதிரி சங்கட்டமா தான் இருக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு. எனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும், என்னதான் வீடு தேடி வந்தாலும். அதான் ராணியத்தை இருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் பேசிடுவாங்க. அப்புறமா அப்படியே கூட மாட பேசி பேசி அப்படி நாங்களும் அப்படியே சங்கட்டமா இல்லாம பேசி பழகிப்போம்ல, அதுக்குதான் சொல்றேன். நான் வீட்டு அவங்களை கூட்டிட்டு வரேன். அம்மா, அந்த சின்ன பொண்ணு அக்காவெல்லாம் கூட்டிட்டு வராதம்மா. யாருன்னு சொல்றா? இல்ல, நேத்து நைட்டு அதான் தெரியும், மாப்பிள்ளதான் உன்னை பார்க்க வந்தாரு நைட்டு செவரேறி குதிச்ச கதையெல்லாம் நம்ம 2 பேருக்கு தானே தெரியும். வெளியே நான் யார்கிட்டையும் சொல்லல, நீயும் சொல்லிக்காத. சரியா? அவங்க எல்லாம் அங்க இருந்தாங்கன்னா வரதான் செய்வாங்க. வரவங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு வர முடியும். முதல்ல ராணியத்தை வீட்டுல போயிட்டு என்னன்னு பாத்துட்டு அதே மாதிரி உன் அத்தையும் கூட்டிட்டு வரேன். இங்க போய் கூட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, உன் அத்தை கிட்ட சொல்லனா இப்ப புதுசா உறவு பிடிச்சிருக்கா, அதான் என்ன மறந்துட்டா அப்படின்னு அத்தை கதை கட்ட ஆரம்பிச்சிருவா. அதனாலதான் லட்சுமி அத்தையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். சரிம்மா. நீ போன் பண்ணி எப்ப வராங்கன்னு கேட்டுக்கோ. சொல்லியே 2 மணி நேரம் மேல ஆயிட்டுல, அதனாலதான் கேக்குறேன். சரியா? சரிம்மா. நம்மளே எப்படி போன் பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தோம். அம்மா நல்ல வேலை வந்து போன் பண்ணி கேட்க சொன்னதுனால இதை வச்சு போன் பண்ணுவோம். அப்ப திட்ட முடியாதுல்ல என்ன நீங்க. பட் ஆனா சார், அவங்களுக்கு ஹீமோதெரப்பி 5% தான் சான்சஸ் இருக்கு. அப்படின்னா நம்ம ஹீமோதெரப்பி கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு சம் ப்ராப்ளத்தினால ஃபுல்லா ஹாலே க்ளோஸ் பண்ற அளவுக்கும் ப்ராப்ளம் வரும்ல சார்? அஃப்கோர்ஸ் ஜெனிஃபர், இது வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இல்லாதவங்களுக்கு வேணா நம்ம எப்படி புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆனா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியுமா சொல்லுங்க? அஃப்கோர்ஸ் உயிருக்கு ஆபத்து இருக்க தான் செய்யுது. நம்ம கிட்ட இருக்க லாஸ்ட் சான்ஸ். இதுல ரிஸ்க் எடுக்கிறதும் எடுக்காம இருக்கிறதும் கார்த்தியோட உங்களோட விருப்பம் தான், உங்க ஃபேமிலியோட விருப்பம் தான். அஃப்கோர்ஸ் நாங்க இதை ஒரு சஜஷனா சொல்றோம். பட் எங்களால 100% கண்டிப்பா சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்களுடைய ஹார்மோன் அந்த ஹீமோதெரப்பி கூட எப்படி ஃபைட் பண்ணி அதுல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர்றது அப்படின்றது தான் இதுல கான்செப்ட் இல்லைங்களா? சோ இத வந்து நீங்க தான் வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு சொல்லி புரிய வைக்கணும். கார்த்தி எங்க? அவங்க ஜாப் விஷயமா வெளியே போயிருக்கான் சார். சரி, ஓகே. நீங்க கார்த்தி வந்த உடனே ஃபோன் வர வருது. சரி, ஓகே ஜெனிஃபர், நீங்க கார்த்தி வந்த உடனே என்னோட கேபின் கூட்டிட்டு வாங்க. இல்லைன்னா ஜெனிஃபர், நீங்க
ரேஷ்மா கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு, ஃபைல்ஸ் எல்லாமே. நீங்க ரேஷ்மா வந்து ஒரு 2 o'clock மேல வந்துருவா. அவ வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டா இருந்தாலும் ஓகே தான். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஜெனிஃபர். ஓய் குட்டச்சி, என்னடி ஃபோன் பண்ணிருக்க? இப்பதானே ஃபோன் பண்ணிட்டு வச்சேன், அதுக்குள்ள என்ன உனக்கு? ஃபோன் பண்ண முன்னால இருக்க முடியாதோ? இப்ப என்ன பார்த்து சிரிக்கணும் அதானே குட்டச்சி? ஆமா, கிண்டல் பண்ணி சிரிக்க தான் செய்வேன். என்ன பண்ணுவீங்க? யாராச்சும் பொண்டாட்டி நினைச்சு மாமியாருக்கு முத்தம் தருவாங்களா? அந்த வீர சாகசத்தெல்லாம் பண்ணது என் புருஷன் தானே, அதான் பெருமையா இருக்கு. ரொம்ப சிரிப்பா வருது. பேசுங்க மேடம், பேசுங்க. நீ கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு தானே ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. வரண்டி, இரு, நைட்டு வரேன். நைட் வரீங்களா? இப்ப வரேன்னு சொன்னீங்க 1 hourல. அச்சோ, வரேன்னு சொன்னல லூசி, முன்னாடியே கால் பண்ணி ஞாபகப்படுத்த மாட்டியாடி? யாரு? நான் லூசா? சொல்லிட்டு மறந்துட்டு என்ன லூசுன்னு சொல்றீங்க? அதானே சார் பொண்டாட்டி ஞாபகத்துல மாமியாருக்கு கிஸ் கொடுத்தவர்ல, பின்ன எப்படி ஞாபகம் இருக்கும்? ஐயோ, அதையே சொல்லாத, ஒரு மாதிரி இருக்கு. ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? நான் வரேன்னா அப்போ நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்க, அப்படிதானே? ஆனா உங்களை ரகு, நீங்க இருக்கீங்க பாருங்க, என்ன பத்தி மட்டும் ஏதாச்சும் ஒரு விஷயம்னா உடனே மறந்துடுறீங்க. அது எப்படி ரகு? எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களை சொல்லுவீங்க, உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். கோவமா இருக்கியா? கோவமா இருக்க மாதிரி தெரியல. யானும் கோவமா இருந்தா எப்படி பேசுவான்னு கூடவா தெரியாம இருக்கும். நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருப்ப நான் சொல்லுவா? வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்ப. நான் வரப்போறேன்ல, அதனால. ஆமா, சார் வந்தா எனக்கு என்ன, வரலன்னா எனக்கு என்ன? நானும் உன்ன வெக்கப்பட்டு சிரிக்கலையே. தெரியுது, பேசுறதுலயே தெரியுது மேடம் வெக்கப்படுறீங்களா இல்ல இல்லையான்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டல் வேலையில மறந்துட்டானோ, நான் உடனே இதோ கிளம்பி வரேன், சரியா? சரி, ஓகே. ரகு, ஷாலினி ஃபோன் பண்ணிருந்தாங்க எனக்கு, உங்களுக்கு ஃபோன் பண்ணா ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு. ஆதி அண்ணா என்னாச்சு? அவன் எங்க போனானே தெரியல. அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அவங்க மாமா கிட்ட சொல்லி, இன்ஸ்பெக்டர்ல அவர்கிட்ட சொல்லி அபிஷியலா தேடிக்கிட்டு தான் இருக்கோம். போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிட்டு, அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க போனா, எதனா பிரச்சனைல மாட்டிக்கிட்டானா என்னன்னே தெரியல. நான் இங்கதான் பக்கத்துல எங்கேயாச்சும் இருந்திருப்பான் அப்படின்னு நினைச்சு கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் 3 நாளா. இப்ப என்ன பண்றதுன்னு கூட தெரிய மாட்டேங்குதானோ. அப்போ நீங்க யார் மேலாச்சும் உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட, அவங்கள விசாரிக்க சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னீங்களா, அவர்கிட்ட சொல்லலாம்ல நீங்க? தப்பா ஏதாச்சும் சொல்லிட்டேனா? குட்டிச்சி, செம்ம அழியடி. ஒரு நிமிஷம் இரு, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். ஓகே, நல்ல ஐடியான்னு சொன்னா மட்டும் போதும். ஆமா, சொன்னவளுக்கு ஸ்பெஷலா ஏதாச்சும் வாங்கிட்டு எடுத்துட்டு வாங்க. சரி, நான் போன் கட் பண்றேன், சீக்கிரம் வாங்க, நேரம் வைக்கிறாதீங்க. பாய். சின்ன பொண்ணே, இன்னுமாவமா அந்த கால் சரியாம கிடக்கு உனக்கு? ஆமாக்கோ, கால் நல்லா பிறண்டுட்டு நினைக்கோ, வலியோ வலிக்கா. ஏதாச்சும் தைலம் போட்டு நீவி விட்டா சரியாயிடும்னு பார்த்தா சரியா அவளுக்கோ, நல்லா வலிக்கோ, தாங்கே முடியலக்கோ. சரியாயிடுமா, கவலைப்படாத. நான் வேணா அனுவோட வீட்டுக்காரரு வராராம், அவர்கிட்ட சொல்லி தாயில எதனா வாங்கிட்டு வர சொல்றேன். சரிக்கோ, ரொம்ப ரொம்ப நன்றிக்கோ. அனுவோட மாப்பிள்ளையே வராங்களா? ஆமா வசந்தி, ராணிக்கோ, நீங்க வீடு வரைக்கும் கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க. எனக்கும் ரகுவோட அம்மாக்கும் சின்ன சண்டையில தான் அனுவை இங்க கூட்டிட்டு வந்தேன். சொல்ல தானே செஞ்சு உங்ககிட்ட. அவங்க வீட்டுக்கு வராங்களாம். அவங்க மூஞ்ச பார்த்து பேச எனக்கும் சங்கட்டமா இருக்கு. அவங்களுக்கும் அதே மாதிரி தானே இருக்கும். நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பேசி பழகி இதுவாயிரும். அதுதான் உங்களை கூட்டிட்டு போலான்ட்டு வந்தேன். எனக்கோ எங்க எல்லாம் கூப்பிட்டு நாங்க வர மாட்டோமா? ராணி அக்கா தான் கூப்பிடணுமோ? அப்படி இல்லமோ, அவ வயசுல மூத்தவல்ல, நீங்க எல்லாம் இப்ப இளையவளா தானே இருக்கீங்க. ஆமாக்கா, ஆமாக்கோ, நாங்க சின்ன பசங்க தான்க்கோ. கிழட்டு மூதேவி 4 முடி. சின்ன பண்ணி, சும்மா இது சின்ன பண்ணி, பேசிக்கிட்டு இருக்கும் போது எக்கோ எப்படி விருந்துலாம் ஏற்பாடு பண்ணிருப்பீங்களா? சாப்பாடு அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் செஞ்சிருக்கீங்களா இல்ல நிறைய கூட செஞ்சிருக்கீங்களா? கூட போட்டுதாமா செஞ்சிருக்கேன். அப்ப சரிக்கோ, நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம ராணியக்கோ தூக்கிக்கிட்டாச்சும் அங்க வந்துட மாட்டோம். சரி வாங்க, அப்படி கையோடு போவோம். வேலை தானே கிடக்கா ராணி? அதெல்லாம் எதுவும் இருக்காதுக்கோ, ராணியக்கோக்கு சும்மா தான் கிடந்தாங்க இவ்வளவு நேரம். ஆமா, இவ பார்த்தா சும்மா கிடக்குறத வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் கெடுத்துக்கிட்டு. ஐயோ, அப்ப வேலை கிடக்கோ? அது பிரச்சனை இல்ல இளவரசிக்கோ, உங்களுக்காண்டி வராம வேற யாருக்காண்டி வர போறோம்? இவளுங்க காலையிலேயே வந்து உட்காந்துக்கிட்டாளுங்க, காலை நீவி விடு இதை நீவி விடுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாம அப்படி எப்படி அந்த அளக்குல போட்டு வச்சிருக்கீங்கோ. மதியம் சாப்பாட்டுக்கு வர ரெடி பண்ணணும். அவங்க அப்பா வர வரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மனுஷன் எப்பவுமே வேலையை விட்டுட்டு சாயந்திரம் போலதான் வருவாரு, வெளியே சாப்பிட்டுப்பாரு. இன்னைக்குன்னு பார்த்து மதியம் வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நான் சாப்பாடு வேற ரெடி பண்ணணும். இவளுங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காளுங்க. காப்பியை போட்டு எடுத்துட்டு வா, வெந்நிய போட்டு எடுத்துட்டு வா, தண்ணியை போட்டு எடுத்துட்டு வான்னு. இதுல என்னமா இருக்கு? அங்க சாப்பாடு கூட போட்டுதான் செஞ்சிருக்கேன், நான் கொடுத்துடுறேன் வா. ஐயோ, அப்படி சொல்லலக்கோ, சொன்னேன்
நீங்க சாப்பாடுலாம் தரணும்லாம் வேண்டாக்கோ. சாப்பாடு எதுக்கு? சாப்பாடு பொங்க தான்க்கா செஞ்சிருக்கேன். நான் வந்து பொறுமையா குழம்பு வச்சுப்பேன். அவர் 2 மணிக்கு தானே வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி பரவாயில்ல, இதுல என்னமா இருக்கேன், தம்பிக்கு தானே தரேன்னு சொல்றேன். சரி வா, போயிட்டு அப்படி லட்சுமியும் கூப்பிட்டுக்கிட்டு சத்தம் காமிட்டு போவோம். சரி. என்ன நீயும் வரியா இப்படி? ஏங்கோ உங்களுக்கு சாப்பாடு குழம்புலாம் தரும்போது எனக்கு ஒரு கிண்ணத்துல தர மாட்டாங்களா என்ன? என்னக்கோ லோசிக்கோ தரமா, இதுல என்ன இருக்கு? சரி வாங்கம்மா. சரி நீங்க அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்துருங்க. சின்ன பொண்ணுக்கு அடிபட்டுருக்கலாம் காலைல, அவ்வளவு தூரம் நடந்து வர முடியாது. நாங்க போயிட்டு லட்சுமியை கூட்டிக்கிட்டு அப்படியே வந்துடுறோம். சரி வாங்கக்கோ போவோம். சின்ன பொண்ணே. என்ன நாலுமுடி? சின்ன பொண்ணே, எப்படி நேக்கா பேசி அப்படியே குழம்பு வைக்கல சோறு பொங்கலன்னு சொல்லி அப்படியே அங்க இருக்க சோத்தை இங்க கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணாங்க பத்தியா ராணியக்கோ? இந்த மாதிரி பக்கம்லாம் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது பத்துக்கோ. ஆமா, நீ இப்படி மூளையில உட்காந்து அழுதுகிட்டே கடை, நானும் மூளையில உட்காந்துக்கிட்டு நின்றுட்டே கிடந்தேன்னா அவங்களே மொத்த குழம்பையும் வாங்கிட்டு வந்துருவாங்க. வா எந்தி, சீக்கிரம் போனாதான் சீக்கிரம் தருவாங்க. சின்ன பொண்ணு இப்ப எதுக்கு என்ன சம்மட்டி தள்ளுனா? தீனி மாடு, நானே கால் ஒடிஞ்சு போய் கிடக்கேன். இந்த நேரத்துல வந்து குழம்புக்கு சத்தம் முட்டுக்கிட்டு கிடக்கு. சி தூரம் போந்தால. ஆமா, இவ கொடுத்தா அப்படியே வாங்காத மாதிரி தான், வாங்கி கொட்டிக்க தானே செய்வா உன் வயித்துல நீ. சி தூரப்பா. சும்மா முதுகெலும்பு முறிச்சிட்டான்னு நினைக்கேன், நிமிர முடியலையே. ஐயோ கடவுளே, உன் கூட சித்தன பாவத்துக்கு எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலையும் தேவை. ஆமா, நீ வந்தவா வர கட்டி போ, எனக்கு என்ன. அதுதே வாங்க வாங்க வாங்க. மாப்பிள்ளை தம்பியெல்லாம் பேக தூக்க வச்சிருக்கீங்க, ஸ்வீட் பேக தூக்கி தானே ஆகணும். கல்யாணம் முடிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன? கல்யாணம் முடிஞ்சா ஹேண்ட் பேக் தூக்கணும், இனி குழந்தை பிறந்தா டைப்பர் பேக் தூக்கணும், வாட்டர் பேக் தூக்கணும், எல்லாத்தையும் தூக்கிதான் ஆகணும். ஆமா அதுவும் சரிதான். அப்புறம் குட்டி பையா எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா நீங்க? ஏம்மா என்னவோ ஐ பேசுறா. நல்லா இருக்கையா? நீங்க எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்ட தானே கேட்காங்க, பதில் சொல்லி. நல்லா இருக்கேன் சம்மந்தி. வாங்க வாங்க தம்பி. வாடா குட்டி பையா. அனு எங்க இருக்கா? அனு மேல இருக்காம்மா. கூப்பிடுறோம். வேண்டாம், நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி பாப்பா, உன் பொண்ணத்திய போய் நீயே கூட்டிட்டு வா. அம்மா பேசிட்டு இருங்க. சரி ரகு. உட்காருங்கம்மா, ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? இருங்க, நாங்க போய் சேர் எடுத்துட்டு வரோம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா, எதுக்கு? வேலை ஒரு பாடு கிடக்கு. நாங்க பாத்துட்டு அப்படியே அணுவை கையோட கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். நேரமாச்சு, அவ்வளவுதான் கிளம்ப வேண்டியதானம்மா. என்ன கிளம்பணும்னு சொல்றீங்க? உங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கு. என் மேல கோவமா இருக்கீங்களோ? அதான் எங்க வீட்டுல சாப்பிடாம போகணும்னு நினைக்கீங்களோ? இங்க பாருங்க சம்மந்தி, உறவுக்கு இடையில நிறைய சண்டை வரதான் செய்யும். அதுக்காண்டி நீங்களும் உங்க பிள்ளைக்காண்டி இறங்கி வரதான் செஞ்சிருக்கீங்க, நானும் என் பிள்ளைக்காண்டி இறங்கி வரதான் செஞ்சிருக்கேன். அன்னைக்கு கோவத்துல நீங்களும் வார்த்தையை விட்டுட்டீங்க, நானும் வார்த்தையை விட்டுட்டேன். அதுக்காண்டி இப்படி சாப்பிட்டு போக மாட்டேன்லாம் சொல்லாதீங்க சம்மந்தி. சாப்பிட்டுட்டு போங்க. உங்களுக்காண்டி அப்பவுமே சாப்பாடுலாம் ரெடியா வச்சிருக்கேன். ஆமா, மடமடன்னு செஞ்சேன். 1 மணி நேரத்துல வந்துருவீங்கன்னு சொன்னா அனு, நீங்க வருகிற இவ்வளவு நேரம் ஆச்சு. ஆமா, கோவம்லாம் இருக்கலாம், அதுக்குன்னு சாப்பாட்டு மேலேயே காட்டுறது. ஐயோ கோவம்லாம் இல்ல, நீங்க சொன்னீங்கன்றதுக்காண்டி கீழே வேணா உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போறேன். என்ன விஷயத்துக்குன்னா, பிரியாக்கும் முத்துமாரிக்கும் வளகாப்பு எங்க வீட்டுல இருந்து 7வது மாசம் எடுத்து பண்றோம். அப்ப எங்க வீட்டுல இருந்து பண்ணும்போது சொந்தக்காரங்க வருவாங்க, மருமவை இல்லைன்னா தப்பா இருக்கும். அதுவும் இல்லாம கோவம்லாம் எதுவுமே இல்ல. நானும் சரி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரிலாம் கோவப்பட்டனே. அன்னைக்கு கோவம் இருந்தா வந்திருப்பேனா இங்க உங்க வீட்டு படி ஏறி? சொல்லுங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, 2 பேரும் இப்படி நல்ல மனசை விட்டு பேசுனதுக்கே. ஆமா, பிரியாக்கு வளகாப்பு பத்தி முத்துமாரி எங்ககிட்ட எதுவும் சொல்லவே இல்ல. இல்ல நேத்துதான் போன் பண்ணி அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வந்து சொல்லுவானா இருக்கும். அவன்கிட்டயும் முன்னாடி சொல்லல. நீங்க எதுவும் கோவப்படாதீங்க. அதான் அனுவியும் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 நாள் மாப்பிள்ளையும் பிள்ளையும் இங்க வச்சு இருந்து பாக்கலாம்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, கூட்டிட்டு போங்க. அது வந்து இல்ல பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? அதுக்கப்புறம் பொறுமையா வேணா எப்ப வேணா வந்து இருந்துக்க வேண்டியதானே. என்ன லவசி கூறு கட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? வியாழக்கிழமை நம்மளுக்கு ஆடி பிறக்கலாம். ஆடி பிறந்துச்சுன்னா எப்படியும் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். நீ இப்ப இன்னைக்கு கூட வேணா அனுப்பிவிடு, அதுக்கப்புறம் 2 நாள் போயிட்டு நீ எப்படி கூட்டிட்டு வரணும்ல, அவங்களுக்கு சடங்கு எல்லாம் செஞ்சுட்டு அதே மாதிரி கூட்டிட்டு வந்துரு. இல்லன்னா அவ இங்கே இருக்கட்டும், ஆடி பிறந்த உடனே 1 மாசம் முழிச்சு அதுக்கப்புறம் அனுப்புறோம். சரி, இதுவும் சரியா தான் இருக்கு. ஆடி பிறக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு. நீங்க அப்போ எங்க கூட வந்துருங்களேன். ஐயோ நான் எப்படிமா அங்க வர முடியும்? ஏமா அதெல்லாம் வரலாம், ஒண்ணு இல்ல, வாங்க. சரிம்மா, சரி இருங்க, நான் போயிட்டு உங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வரேன். சரி. வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கீங்க, எதுக்கு மேல வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? கீழே எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஷகு, நீங்க பண்ணது ரொம்ப மோசமா இருக்கு. ஏற்கனவே நேற்று நைட்டு செவரை குதிச்சு வந்ததே ரொம்ப பிரச்சனை ஆயிட்டு, இதுல நீங்க வரை இப்ப வந்து மேல உட்காந்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் கண்டிப்பா கீழே போனதுக்கு அப்புறம் கிண்டல் பண்ண போறாங்க, பாத்துக்கிட்டே இருங்க. ஆமா, ஷேம் பொண்டாட்டி கிட்ட வந்து பேசுறதுக்கு யார்டி கிண்டல் பண்ண போறா? இங்க பாரு, மரியாதையா நான் கேட்டதை கொடுத்துட்டு உன்னை போக விட்டுறேன். இல்லன்னு வச்சுக்கேன், அது வரைக்கும் உன்னை போகவும் விட மாட்டேன். போகணும்னு நினைச்சாலும்
தேவையில்லாத விபரீத முடிவுலாம் இங்க நடக்கும் பாத்துக்கோ. அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. சேதாரம் ஏதாச்சும் ஆச்சுன்னா. ஒரு சேதாரமா ஆகாது. சும்மா இருங்க ராகு, விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? விடுங்கன்னு சொன்னா விடுச்சணும். ஆமா சும்மா நான் காலை எடுங்க, காலை தூக்கி கால் மேல போட்டுட்டு இருக்கீங்க. விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? எனக்கு வலிக்காதா? இங்க பாருங்க, இதே மாதிரி பண்ணிட்டு நீங்க சத்தியமா சத்தம் போடுவேன். போடுறீ, சத்தம் போடு. புருஷன் தானே. ஆ யாரும் வரமாட்டாங்க, சத்தம் போடு. இங்க பாரு, நீ சத்தம் போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் கேட்டதை கொடுக்காம இங்க இருந்து அனுப்ப மாட்டேன். மரியாதையை கொடுத்துட்டு கெஞ்ச வைக்காத சொல்லிட்டேன். தருவாங்க தருவாங்க. நீங்க கொடுத்தீங்களே காலையில அந்த மாதிரியா? அது எப்படி ரகு? எனக்கும் என் அம்மாக்கு கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. சரி ஓகே, வாய்ஸ் தெரியல. சரி, போன் எடுத்த உடனே ஹலோ அனு அனு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? என்ன மட்டும் சொல்றீங்க? போன் பண்ணா ஸ்பீக்கர்ல இருந்துச்சுன்னா சுத்தி யாராச்சும் இருக்காங்களான்னு முன்னாடியே சொல்லிடணும். அப்படி இப்படின்னு முன்னேற்பாடு உங்களுக்கு இல்லையா? ஒரு வார்த்தை அணுவா பேசுறது கேட்டா உங்களுக்கு என்ன? எடுத்த உடனே முத்தம் தான். உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன்லடி, அதனால தாண்டி நீ இவ்வளவு பேசுற. உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம், அடிபடுவீங்க சொல்லிட்டேன். எனக்கு வேணுமே. சோ ரகு, அதெல்லாம் முடியாது. பகல்ல அதுவும் கீழே எல்லாரும் இருக்காங்க. அடி பாவி, ஒரே ஒரு முத்தம் தாண்டி கேக்குறேன். ஆனா இவ்வளவு கெஞ்ச வைக்க கூடாதுடி ஒரு புருஷனை. சரி. என்ன சொன்னா சரியா? இல்ல சரி, அதெல்லாம் முடியாது. நீ வெளியே போன்னு சொல்ல வந்தேன். இல்ல இல்ல இல்ல, உன் மனசுல இருக்கு, நீ அதனாலதான் சரின்னு சொன்ன. ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு. இங்க பாரு, நீ பேசின பேச்சுக்கெல்லாம் உன்னை என்னென்னமோ பண்ணணும்னு வந்தேன். சரி வேண்டாமேன்னு பொறுமையா இருக்கேன், பாத்துக்கோ. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். முதல்ல என் கால் மேல இருந்து உங்க கால் எடுங்க. வலிக்குது வலிக்குது ரகு, கால் எடுங்க. முடியாதுடி, என்னடி பண்ணுவ? இப்ப நான் கால் எடுத்தா இங்க இருந்து நீ ஓடிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் கேட்டதை கொடு, அதுக்கப்புறம் விட்டுறேன். சின்ன குழந்தையா நீங்க? கேட்டதை கொடுன்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கீழே எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. வாங்க நம்ம முதல்ல போலாம். ஓ அப்படி? நீ அடங்க மாட்டடி உன்ன. விடுங்க ரகு. பிடிவாதம் பிடிக்கிறீங்க? விடுங்கன்னு சொன்னேன். யாரு பிடிவாதம் பிடிக்கிறோம்? ஏன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து ஒரு முத்தம் வாங்குறதுக்கு நீ தாண்டி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. மரியாதைய கொடுன்னு சொன்னேன். தள்ளி போங்க. முடியாது. என்ன பண்ணுவ என்னடி பண்ணுவ? ஒன்னும் பண்ண முடியாது. சத்தம் போட்டு பாப்போம். இப்ப அடி வாங்க போறீங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். விடுங்க ரகு, தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீயா தரியா இல்ல நானா எடுத்துக்குவா? அதான் எடுத்துட்டீங்களா, அப்புறம் என்ன? சே அது நான் உனக்கு கொடுத்ததுடி. அதே மாதிரி மாமாக்கு நீ கொடு பாப்போம். 2 அடி சேர்த்து கொடுக்குறேன். விடுங்க ரகு. இப்ப தரியா இல்ல? அச்சோ. அனு, என்ன? லவ் யூ. சிரிக்காதீங்க, அடி வாங்குவீங்க சொல்லிட்டேன். சின்ன என்ன பார்த்தா சிரிப்பு வருதா உங்களுக்கு? நீயும் காலையில இருந்து இப்படிதானே சிரிச்சு என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருந்த. எப்படி எல்லாம் சிரிச்ச? உன்ன சிரிச்சதுக்கு ஒண்ணு சும்மா விடக்கூடாதுடி. வேண்டாம், அடி படுவீங்க மறுபடியும் வந்தீங்கன்னா. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. சொல்ல மறந்துட்டேன். அம்மா இங்க 2 நாள் உங்களை இருந்துட்டு போ சொல்லி கேட்க சொன்னாங்க. நீங்க இங்க 2 நாள் இருக்கீங்களா? 2 நாளா? வேலை இருக்கணும். அதுவும் இல்லாம ஆதிய வர கொஞ்சம் தேடுற ப்ராசஸ்ல போய்கிட்டு இருக்கிறதுனால. ஆமா கேட்கணும்னு நினைச்சேன். என்னாச்சு அண்ணா, எங்க போனாங்க? அந்த பரதேசி நாய் எங்க போனானே தெரியல. அவனதான் தேடிக்கிட்டு இருக்கேன். போன் வருது. குடு. ஹலோ ரகு, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன்ப்பா, வெங்கட். சொல்லுங்க சார். ஆதி விஷயமா சார்? ஆமாப்பா, ஆதி இருக்க லொகேஷனை ட்ரேஸ் அவுட் பண்ணிருக்கு. நீ கொடுத்த நம்பரும் ஆதி லாஸ்டா கட்டான லொகேஷனும் ரெண்டும் சேமா தான் இருந்திருக்கு. சோ நீ ஒரு நம்பர் சென்ட் பண்ணிருந்தல, அந்த நம்பர் லாஸ்டா ஃப்ரீக்வெண்டா போயிட்டு வந்துட்டு ஒரே ஒரு லொகேஷன் தான். திருச்செந்தூர் பக்கத்துல இருக்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கு அந்த லொகேஷன்ல. நேர்ல போய் பார்த்தா தான் தெரியும்பா. நீ ஃப்ரீயா இருந்தேன்னா கொஞ்சம் வரியா? ஃப்ரீ தான் சார், கண்டிப்பா வரேன் சார். எனக்கு லொகேஷன் மட்டும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க, நான் உடனே வந்துடுறேன் சார். நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா முன்னாடி போங்க, நான் கொஞ்சம் வந்துருவேன் டக்குன்னு. அது ஓகேப்பா, பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நாங்க போய்கிட்டு தான் இருக்கோம். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன்ல, அதனால தான் ஃபோன் பண்ணேன். சரி ஓகேப்பா, நீ வந்துரு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேப்பா. யார் நம்பர் கொடுத்தீங்க? அதான் ஆல்ரெடி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால கார்த்தி, அவனுடைய நம்பர் தான் கொடுத்தேன். அவன் லாஸ்ட் டைம் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணல இது வரைக்கும். பட் ஆனா அவன் தான் இதெல்லாம் பண்ணிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. இவனுடைய லொகேஷனை ட்ராக் பண்ண சொன்னதுல அவனுடைய லொகேஷன் சுவிட்ச் ஆஃப் ஆகி ஒரு இடத்துல நின்னு இருக்கு. அதுல அந்த டைமுக்கு இந்த கார்த்தியோட லொகேஷனா இருந்திருக்கு. ஸோ டவுட் பட்டு இவன் நம்பரை கொடுத்தேன். ஒரு ஃப்ரீக்வெண்டான இடத்துக்கு மட்டும் இந்த நம்பர் அடிக்கடிக்கு ஆன் ஆகி ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சரி அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுறாரு.
சரி ஓகே அனு, நீ பார்த்து பேசிக்கிட்டு இரு அம்மா கிட்ட. என்னை இப்போதைக்கு அம்மாவை கூட்டிட்டு போக முடியாது. நான் முத்துமாரி கிட்ட இல்லைன்னா ரேஷ்மா கிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்லி பிக்கப் பண்ண சொல்றேன், சரியா? ம். அம்மா இங்க இருக்க சொன்னாங்க, அதை பத்தி அது வந்து பேசிக்கலாம் அனு. நான் இப்போ ஆதியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? நீ எதுவும் கவலைப்படாத, ஃபீல் பண்ணாத, சரியா? பாதியிலே விட்டுட்டு போறேன்ட்டு ஃபீல் பண்ணலடி. சீ ரகு, நான் ஏன் ஃபீல் பண்றேன்? நீங்க முதல்ல ஆதியை நான் போய் பாருங்க. அவங்கள பாக்குறது தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாருங்க, போங்க. ஓகேடி, தேங்க்ஸ். நீ பத்திரமா இருந்துக்கோ. அம்மாவை ரேஷ்மா வந்து பிக் பண்ண சொல்றேன். ஓகே ரகு. எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே. எபிசோடு இதோட முடிஞ்சுட்டு, இது என்ன அப்டேட்னா வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஆதியை பற்றி தான் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது வந்து கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணலாமே, ப்ராப்பராக எடிட்டிங்லாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுக்குது. வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்க முடியல. ஸோ அதனால வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு பேபியும் இருக்கிறதுனால பேபியை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு 2 வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டம். அதில் எடிட்டிங் பார்க்குறது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங்கில் ஆதியை காப்பாற்றுற மாதிரி வீடியோ கண்டிப்பாக வரும். நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிடுவேன். உங்க எல்லாரையுமே வந்து காக்க வச்சதுக்காண்டி ரொம்ப ரொம்ப சாரி, மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் சொன்னாங்களே. வாங்க அடுத்த வீடியோக்கு போகலாம். பாய்.